எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சப்பாத்தி ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது மேத்தி தேப்லா. இது நம்ம வெந்தயக்கீரை கடலை மாவெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். இது நார்த்தில் ரொம்ப பாப்புலருங்க. ஸோ வாங்க இந்த அருமையான வெந்தயக்கீரை தேப்லா அதாவது சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். நான் பெரிய சைஸ் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுறேன். நான் தேவையான கீரையை முதல்ல எடுத்துட்டு அப்புறமா கழுவ போகிறேன். 6-7 தேப்லா செய்ய இந்த அளவு கீரை சரியாக இருக்கும். அகல பவுலில் தேவையான அளவு தண்ணி எடுத்து கீரையை நல்லா வாஷ் பண்ணுங்க. பொதுவாக கீரையில் மண் இருக்கும். ஸோ 2-3 தடவை கீரையை கழுவுங்க. நான் கீரையை நல்லா கழுவிட்டேன். இதை சின்னதாக நறுக்கி எடுத்து வைங்க. அடுத்து இஞ்சி பச்சை மிளகாய் விழுது அரைக்க போகிறேன். மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அகல பாத்திரத்தில் 1.5 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகாய் விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நறுக்கின வெந்தயக்கீரை, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு தண்ணி ஊத்தாம ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைங்க. தண்ணி வெதுவெதுன்னு இருந்தா தேப்லா சாஃப்டா வரும். ஒருவேளை நீங்க தண்ணி அதிகமா ஊத்துனீங்கன்னா இல்லைன்னா மாவு ஒட்டுற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிசைங்க. இது மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி முப்பது நிமிஷத்துக்கு மூடி வைங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இதை ஒரே சைஸ் உருண்டைகளா பிரிக்கணும். இந்த சைஸ் சரியா இருக்கும். தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோதுமை மாவு ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா மேல கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசா தேய்க்க பாருங்க. இந்த மாதிரி தின்னா இருக்கணும். இப்போ இதை சுட ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி செய்யும் போது தவா நல்லா சூடா இருக்கணும். இதுல செஞ்ச சப்பாத்தியை போட்டு வேக வைங்க. மேலே லைட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி 2 பக்கமும் சுடுங்க.
சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி இப்போ ரெடி. அருமையான வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது எடுத்துகிட்டு போனோன்னா இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் செஞ்சு ஊறுகாய் தயிர் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.